சோல்ஜர்ஸ் நம்மள பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் அவங்களுக்கு பிடிக்கும், நடிச்ச படம் பிடிக்கும் ப்ரோ, அவரை பிடிக்கும் ப்ரோன்னு சொல்லுவீங்க. பட் நமக்கு பிடிச்ச நடிகர்கள் ஏதாவது விஷயத்துல தேவையான வேலை பார்த்துட்டுருவாங்க. எதுக்கிட்டா அந்த வேறு வேலை பார்க்குறாரு, யாராவது வேலை செஞ்சாருன்ட்டு நமக்கே காண்டாகும். எதுக்கு இது பிற்காலித்தனம், இது பேர்ல என்ன தெரியுமா அப்படின்ட்டு நம்மளே சம காண்டாகும். அந்த மாதிரி நமக்கு பிடிச்ச செலிபிரிட்டி என்னென்ன கிருத்தனம் பண்ணாங்க, என்னென்ன வேலை பண்ணாங்க, என்ன வேலை பண்ணி பேருக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றதுதான் இந்த தெளிவாக பார்க்க போறோம். இது ஃபர்ஸ்ட் பார்ட் தான். நல்லா போச்சு அப்படின்னா பார்ட் 2 பார்ட் 3 பண்றேன். பட் அதுக்கு முக்கியம் நீங்க பண்ண வேண்டியது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது, மறக்காம வீடியோக்கு லைக் பண்ண வேண்டியது. ஓகே ஓகேஸ், ஓரா பேசாம வீடியோல போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கோலிவுட் கந்தசாமி. முதல்ல பார்க்க போறது டிஆர். நம்ம தலைவன் சிம்புவோட அப்பாவான டிஆரை பற்றி நம்ம தெரிஞ்சிருந்திருக்கும். தலைவன் பாட்டு பாடுவார், டான்ஸ் ஆடுவார், படம் எடுப்பார், திடீர்னு பாலிடிக்ஸ்லாம் பேசுவார், பாலிடிக்ஸ்லாம் நிற்பார். இந்த மாதிரி தலைவன் பல வேலைகள் செஞ்சு பல செல்வாக்கள் வாங்கி இருந்திருக்கலாம். பட் தலைவனும் தேவையில்லாத சேட்டை ஒன்று பண்ணியிருக்காரு, பல சேட்டை பண்ணிருக்காரு. அதில் முக்கியமானது தான் ரோமியோ ஜூலியட் படத்தில் ஒரு பாட்டு. செய்ய சொல்லாமன்னா சினிமாவில் ஒரு பழைய ஆக்டர்ஸோ இல்லை பழைய யாரோ ஒரு சிங்கரோ யாரோ ஒருத்தரை ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு பாட்டு வைப்பாங்க. அந்த மாதிரி ட்ரிபியூட் பாட்டு தான் எங்க தலை டிஆர் அப்படின்ற பாட்டு. இந்த பாட்டு எதுக்கு அப்படின்னா டிஆரை பத்தி பெருமையா பேசுற பாட்டு தான் அந்த பாட்டு. எங்க தலை டிஆர் சென்டிமெண்ட்லாம் தாறுமாறு அப்படின்ட்டு பயங்கரமா புகழ்ந்து பாடுற மாதிரி தான் அந்த பாட்டு வச்சிருந்துருப்பாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஃபேன் பை மூமெண்ட் தான். ஃபேன் பை மூமெண்ட் என்ன பண்ணோம், பரவாயில்லப்பா என்ன பாராட்டி பாட்டு வச்சிருக்காங்கப்பா, பரவாயில்ல என்ன இது பண்றாங்கப்பா அப்படின்ட்டு நம்ம ஆண்டவர் மாதிரி போயிட்டு அதை பாராட்டு வந்திருக்கணும். இல்ல டீமோட பேசுறத அதை பத்தி வெளியே பேசி இருந்திருக்கணும். பட் தலைவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, நீ என்ன ட்ரிபியூட்னா பண்ணிக்க, ஃபேன் என்ன பண்ணிக்க, அந்த பாட்டுல என்னோட மியூசிக் வச்சிருக்க தெரியுமா, என்னோட மியூசிக் என்னோட டயலாக் வச்சிருக்க தெரியுமா, அந்த டயலாக் போட்டல அது குடு காசு அப்படின்ட்டு பாட்டாடா பாட பாட்டு குடுறா துட்டு அப்படின்ட்டு தலைவன் காப்பி கேட்டாரு. இன்னைக்கு தானடா இளையராஜா, அன்னைக்கு டிஆர்டா அப்படின்ற மாதிரி அவரை பத்தி புகழ்ந்து பண்ண பாட்டுக்கு தலைவன் ஸ்டே வாங்கிட்டாரு. அப்புறம் என்ன பண்றது, டீம் யோசிச்சாங்க. ரோமியோ ஜூலியட் அந்த படத்தை டீம் யோசிச்சாங்க, என்னடா இது இவரை பாடி பேச இவரே பிரச்சனை பண்றாரு அப்படின்ட்டு பாட்டு வரும்போது டயலாக்ஸ் வந்திருக்கும், அதை வச்சு தான் அனிமேக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதை கட் பண்ணி தூக்கிட்டு இந்த பாட்டில் வர பாட்டு மட்டும் வச்சு படம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ நமக்கு தோணும் டிஆருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அப்படின்னா என்ன பண்ணா, தன்னை யாருமே பாராட்டலையே, தன்னோட திறமைகளை யாரும் இது பண்ணலையேன்ட்டு அவரே தன்னை பத்தி பெருமையா பேசிப்பாரு. நான் கிட்டார் வாசிப்பேன், 5 தாளம் போடுவேன் தகிட தகிட தகிடத்தா அப்படின்ட்டு. பட் அவரை பாராட்டி அவரை மதிச்சு போட்ட பாட்டு தான் இந்த எங்கத்துல டிஆர் பாட்டு. தன்னை பாராட்டின மேலே கேஸ் போட்டு இது மாதிரி பண்ணதுன்றது தேவையில்லாத வேலை தான். இதே ஆண்டவர் பாருங்க, கண்மணி அன்போடு காதலன்னு பாட்டு போட்டதுக்கு தாயன் போயிட்டு எல்லாருக்கும் மரியாதை செலுத்திட்டு அதை ஒரு வீடியோ எடுத்து தன்னோட யூடியூப்ல போட்டிருக்கிற நம்ம தலைவர். இதுதான் ஆண்டவர் எல்லாம் பாராட்டுறதுக்கு காரணமே. டிஆர் தான் வேலை பார்த்து விட்டாரு. பட் அதான் டிஆர் பண்ணது சரியா தவறா அப்படின்றத கால்மசா கவர் பண்ணுங்க. அடுத்தா பார்க்க போறது இளையராஜா. இந்த காப்பிரைட்ஸ் இஷ்யூலாம் வரும்னு சொல்லும் போது கண்டிப்பாக நம்ம தலைவன் இளையராஜா பற்றி பேசாமல் இருக்க முடியும். பட் இளையராஜா ரோஸ் போட்டிருப்பேன் தனி வீடியோ. பட் அதை சொல்லாத சில விஷயங்கள் இருக்குது. இனிதான் பார்த்தீங்க அப்படின்னா இவரோட பாட்டை ட்ரிபியூட் பண்ணி போடுற சில படங்களுக்கு காப்பிரைட்ஸ் கொடுன்னு பிரச்சனை பண்ணுறது தெரியுமா. பட் அது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அவருடைய 6 நண்பனான எஸ்பிபிக்கு அதை வேலை பார்த்துருக்காரு. எஸ்பிபி பார்த்தீங்க அப்படின்னா புது பாட்டெலாம் பெருசாக வராமல் அவரோட கடைசி காலங்களில் பழைய பாடல்களை மேடைகளில் பாடி வருமானத்தை எடுத்துக்கிட்டு இருந்தார். கான்சர்ட் ஆட்டு ஏதாவது கலை நிகழ்ச்சி அப்படின்ட்டு போய் பாடு பாடிட்டு இருந்தாரு. இல்லையே நீலா அப்படின்ட்டுலாம் க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். இவரே போனை போட்டு, தம்பி இதெல்லாம் சரிப்பட்டு வராது, என் பாட்டு பாடாத, அப்படி பாட்டு பாடுறதா காசு கொடுன்ட்டு பப்ளிக் கிட்ட வராம இவரே காதும் வச்சாலும் முடிச்சிருந்துடலாம். பட் தலைவர் என்ன பண்றாரு அப்படின்னா சந்தர்ப்பனாம போயிட்டு நம்ம எஸ்பிபி மேல கேஸ் போட்டாரு. இந்த விஷயம் எஸ்பிபியே மனசு கஷ்டப்பட்டு பேட்டிலாம் கொடுத்து வந்திருப்பாரு. நான் சொல்லல, அவரே சொல்லியிருப்பாரு, இவர் என் ஃப்ரெண்டு தான், அவர் என்கிட்டே சொல்லியிருந்திருக்கலாம், இது பாடாத சொல்லி நான் பாடாமே இருந்திருப்பேன். பட் அதெல்லாம் விட்டு எதுக்கு சொல்லாம கேஸ்லாம் போட்டாரு எனக்கு தெரியல அப்படின்ட்டு அவரே மனசு கஷ்டப்பட்டுலாம் பேசியிருந்திருப்பாரு. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்றது. காப்பிரைட்ஸ்ன்றது ஓகே, எல்லாம் ஓகே தான். பட் மற்றவங்கலாம் ஓகே, எஸ்பிபி க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். பட் அவருக்கே இந்த மாதிரி பண்ணாருன்றது எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்ற மாதிரி தான் நமக்கு தெரியுது. காப்பிரைட்ஸ் வேணுமா, காசு வேணுமா, டேரக்டா போனை போட்டு எஸ்பிபி என் பாட்டு பாடாதீங்க, அப்படி பாடுறதா காசு கொடுங்க, நீங்க கான்செப்ட் பாட்டுல இருந்து சம்பாதிக்கிறீங்களா, அது காசு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தா அது அவங்களுக்குள்ள 2 பெரிய மனுஷங்க நடக்கிற விஷயம் கால வச்சு போயிருந்திருக்கும். பட் டைரக்டா சொல்லாம கொள்ளாம போயிட்டு கோர்ட்ல கேஸ் போட்டு இது ஸ்டே பண்றதுலாம் உண்மையிலேயே ஒரு நண்பனுக்கு பண்ற ஒரு நல்ல காரியமா இது எனக்கு தெரியல. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்றத கால்மசா கவர் பண்ணுங்க.
அடுத்தா பார்க்க போகிறது குண்டூர் காரம். ஓகே, இது வந்து தமிழ் சினிமா இல்லை, இது வந்து தெலுங்கு சினிமா. மகேஷ் பாபு நடிப்பில் வந்த திரைப்படம் தான் வந்து குண்டூர் காரம். இந்த உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டுன்னு பாட்டு வந்து தெரியுமா, அந்த படம் தான். இந்த படத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா, பிரச்சனையே நீதானடா. இந்த படத்தில் உள்ள பிரச்சனைகளை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி ஏகப்பட்ட யூடியூபர்ஸ், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வந்து இந்த படத்தை பேசியிருந்தாங்க. படம் எதிர்பார்த்த அளவுலாம் கிடையாது, படம் சுமார் தான் பேசியிருந்தாங்க. உண்மையிலே வந்து ஒரு படைப்பாளியா நிஜமான ஒரு சினிமாக்காரனா தான் என்ன பண்ணியிருந்துருக்கணும், தன் மேலே விற்கிற விமர்சனத்தை ஓகே அடுத்த படத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டா எடுத்துட்டு போயிருந்துருக்கணும். இல்ல முடியலையா, சரி ஓகே ஏதோ பண்ணலாம்னு போயிருந்துருக்கணும். பட் இந்த மூவி டீம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, நான் படத்தை ஒழுங்கா எடுக்க மாட்டேன், பட் என் படம் தப்பா பேசுறாங்க தெரியுமா, அவங்களுக்கு தூக்கி புள்ள பூச்சி போடுவேன்ட்டு தப்பா பேசுறாங்க எல்லாருமே வந்து கேஸ் கொடுத்தாங்க. அதுல சில பேர் வந்து அரெஸ்ட் ஆனாங்கன்ட்டு வந்து நியூஸ் வந்து இருந்தது. என் கேளுனா, உன் படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்குன்னு சொல்ல போறீங்க, படம் கேவலமாக தான் கேவலமான்னு சொல்றாங்க. உண்மையிலே வந்து எனக்கு குறை சொல்லக்கூடாது அப்படின்னா சினிமா எடுக்க வரக்கூடாது. ஏன்னா சினிமான்றது ஒரு பொதுவான விஷயம், எல்லாரும் பார்க்கக்கூடியது தான், பேசக்கூடியது தான். இது மட்டும் இல்லாம இந்த கிரிட்டிசைஸ் பண்ணாங்க தெரியுமா, அவங்க யாருமே வந்து ஓசில படம் பார்த்துட்டோம், 3D வயசுல படம் பார்த்தா சொல்ல, எல்லாரும் காசு கொடுத்து பார்த்துருப்பாங்க. காசு கொடுத்து பார்த்த ஒரு படம் நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு எல்லாமே ரைட்ஸ் இருக்கு. அதுதானே வாங்குறீங்க நீங்க துட்டே. ஒரு பொருள் வாங்கி சாப்பிட்றோம், சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு எல்லாருக்கும் கருத்து உரிமை இருக்கு, சொல்றதுக்கு உரிமை இருக்கு. பட் என் படம் மொக்க தான் இருக்கும், ஆனா அது வந்து மொக்கன்னு சொல்லக்கூடாது, அப்படி சொன்னா உள்ள பூச்சி போடுவேன்னு சொல்றது எந்த விதத்தில் நல்லது எனக்கு தெரியல. இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அக்மார் எச்ச வேலை அப்படின்னு சொல்றது. ஏன் நான் ஏன் அவ்வளோ காண்டா வரும்னா, எனக்கு அடிச்சிட்டானுங்க. அதான் வாரம் ஒழுங்காக வீடியோ போட்டுருந்தா, நீங்கள் அடிச்சதில் ஸ்ட்ரெஸ் ஆகி 2 மாதம் வீடியோ போடுறாரு. ஸோ இந்த அளவுக்கு டாஸ்டிக்கான ஒரு ஃபீல்டாக தான் வந்து டோலிவுட் இருக்கிறது. நான் ஏன் டோலிவுட் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படம் மட்டும் இல்லை, இன்னொரு படமும் இருக்கு. என்ன படம் அப்படின்னா, நம்ம விஜய் தேவரகொண்டாவோட படம் ஃபேமிலி ஸ்டார். ஃபேமிலி ஸ்டார் படத்தில் வந்து படம் நல்லா இல்லைன்ட்டு நிறைய பேர் வந்து இன்டர்நெட்டில் வந்து கலாச்சிருக்காங்க, டிவி சீரியல் மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. நிஜமான ஒரு மூவி டீமாவோ இல்லை வந்து நிஜமான ஆக்டராவோ இருந்தாங்க அப்படின்னா கிரிட்டிசைஸை ஏற்றுக்கிட்டு அடுத்த நல்லா சூஸ் பண்றேன், சரி ஓகேங்க பரவாயில்லைங்கன்னு விட்டுருக்கணும். அதை விட்டுப்பட்டு எவன்லாம் நைட் ரிவ்யூ கொடுத்தானோ அவன் மேலாம் கேஸ் கொடுப்பேன், அவன்லாம் உள்ள பூச்சி போடுவேன்ட்டு விஜய் தேவரகொண்டா வந்து கேஸ் போட்டிருக்காரு. சொன்னல எந்த டாக்ஸிக்ன்ட்டு. அதனால அந்த ஹோட்டல்ல ஆர்டர் எடுக்கிறாங்கடா போவானுங்க, சாப்பாசா ஆர்டர் எடுப்பானுங்களே. இப்போ சொல்லடா எவன் உண்மையா டாக்ஸிக் என்ன நம்ம பேசுறான் ஏதாவது பேசுறான். ஒரு சினிமா ஃபீல்டுன்றது ஏகப்பட்ட ஒரு கல்லடிகளும் ஏகப்பட்ட பாராட்டுகளும் ஏகப்பட்ட கருத்துகளும் சொல்லதான் செய்வாங்க. நல்ல படம் எடுக்கும் போது நல்ல படம் பாராட்டுறாங்கல்ல, அப்போ மட்டும் இனிக்குது இல்லை, மொக்க படம் எடுத்தா கலைய தான் செய்வாங்க. கலையக்கூடாது அப்படின்னா நல்ல படம் கொடுக்கணும். நாங்கள் அதெல்லாம் கொடுக்க மாட்டோம், தப்புன்னு சொல்கிறோன்னே விட்டு வைக்க மாட்டோம்னு பண்ணுறது டாக்ஸிக்கான ரவுடிசம் பண்ணுற வேலை இது. இதனால தான் நான் தெலுங்கு படம் தான் கலைக்கலாம் முடிவு பண்ணி வச்சிருக்கேன். தல்றா போல. அடுத்தா பார்க்க போகிறது கார்த்திக் ராஜ். தலைவன் யார் தெரியுமா, ஒரு காலத்துல செம்பருத்தின்ற சீரியல்ல ஆடியன்ஸ் கூட சேவிங் கூட பண்ணாம தலைவன் வந்து அட்ராசிட்டி பண்ணிருப்பாரு. அதனால விஷயத்துக்கு வா, முதல்ல இந்த மாதிரி ஆண்டவராக பாத்தீங்களா யான்னு சொல்றேன். இதனால வந்து நெட்டிசன்கள்லாம் வந்து தலைவனை கரடின்ட்டு செல்லம்மாவும் வந்து செல்ல பேர் வச்சிருந்துருப்பாங்க. பொறாமையில பொங்குறோம். நம்ம ஏன் கோபப்படுறோம்னா நம்ம வந்து ஒரு ஃபேடு, அதான் காரணம். தலைவர் பண்ண முக்கியமான சாட்டை ஒன்று இருக்கு, யாருமே இதுவரை யோசிக்காத சினிமால வாய்ப்பு தேடுற எந்த ஒரு நடிகரும் வந்து இப்ப திங்க் பண்ணாத ஒரு விஷயத்த தலைவன் பண்ணிருப்பாரு. என்ன பண்ணா, கிரவுட் ஃபைண்டிங். அதுல என்ன தப்பு இருக்கு? ஆமா ஆமா, விருப்பம் இருக்கிறவங்க கொடுக்க போறாங்க, விருப்பம் இல்லாதவங்க உன்ன மாதிரி காண்டாக்க போறாங்க. ஆனா வந்து தலைவனுக்கு ஹீரோ ஆகணும் ஆசை, படத்துல ஹீரோ ஆசை, பட் யாரும் சான்ஸ் கொடுக்கவும் இல்லை. ஹீரோக்கெல்லாம் வந்துடாது பக்கம் வந்து பத்து விட்டாங்க போலகுது. அருண் சார் என்ன அனுப்பிச்சிருவா சார், போயிடுவானா இவன், நான் போறேன். ஆனா தலைவன் ஒரு பிளான் போட்ட. அப்படி என்ன அப்படின்னா, நான் வந்து இப்போ நடிக்கணும்னு ஆசை, ஹீரோவாக ஆசை. அதெல்லாம் என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களால முடிஞ்சதெல்லாம் வந்து ஜிபே பண்ணுங்க, காசு அனுப்பிச்சு விடுங்க. 100 ரூபாயும் பரவாயில்ல, ₹1,00,000 பரவாயில்ல, 2 கோடி கிட்ட தேவைப்படுது, இத்தனை கோடி தேவைப்படுது, நீங்கெல்லாம் காசு போட்டீங்க அப்படின்னா நான் பணம் அடிச்சு ஹீரோ ஆயிடுவேன் அப்படின்ட்டு தலைவன் வந்து கிரவுட் ஃபண்டிங் பண்ணி திருப்பாரு. 40 பேர்கிட்ட 1000 கேட்டா சூப்பர். அதை விட 40,000 பேர்கிட்ட ₹1 கேட்டா அதுக்கு பேர் பிச்சை. ஏன்னே இந்த மாதிரி ஏன் ப்ரோ இந்த மாதிரி நீ பணம் அடிச்சு ஹீரோ ஆயிடு போயிடுவ, காசு போட்டவெல்லாம். தலைவர் வந்து பிளான் போட்டது என்ன பண்ணா, நம்ம வந்து காசு கேட்கறோம், நம்மள வந்து இத்தனை கோடி பேர் டிவில பாக்குறாங்க, அத்தனை பேர் கண்டிப்பா காசு போடுவாங்க, காசு போட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து பெரிய ஆயிடலாம் அப்படின்னு தான் தலைவர் பிளான் போட்டது. பட் வந்ததுன்னு பாத்தீங்க அப்படின்னா கோடிகள் இல்ல, லட்சங்கள் மட்டும்தான். லட்சங்காச்சும் வந்துச்சு இல்ல. இது என்ன காமெண்டா, தலைவரே கோவம்
கோவப்பட்டு வந்து இன்னொரு வீடியோ போட்டிருப்பாரு. இத்தனை பேர் பாக்குறீங்க, இத்தனை கோடி பேர் பாக்குறீங்க, இந்த இத்தனை கோடி பேர் 10 ரூபாய் போட்டிருந்தா கூட அந்த காசு வந்திருக்கும், லட்சத்துல தான் வந்திருக்கு, எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு தலைவர் கோபப்பட்டு ஒரு வீடியோ போட்டு இருந்திருப்பாரு. என்ன காரணம்னா நிஜமா படம் எடுத்தாங்களாம், படமும் ரிலீஸ் ஆயிருந்திருக்கு. இவர் முகராசியா இல்ல படத்தோட கைராசியா தெரியல, படம் ரிலீஸ் ஆன படம் மொத்தமா நக்கிட்டு போயிட்டு இருக்கு, 10 ரூபாய் திரும்பி வரலையா. ஹலோ மேடம், நீங்க எவ்வளவு காசு போட்டீங்க? 250 rupees பஸ் பாஸ்க்கு வச்சிருந்த காசு. சீசன் டிக்கெட் எடுக்க வேண்டிய காசு திரும்பி ஏதாவது வந்துச்சா? அது நானா விருப்பப்பட்டு கொடுத்தது. திரும்பி வந்துச்சதான் கேள்வி இல்ல. அவ்வளவுதான், மொத்த காசை நக்கிட்டு போயிருச்சு. ஏக முகத்தை போட்டிருக்கீங்க. வீடியோ பார்த்தா வீட்டுல அவ்வளோ பஸ் பாஸ் காசு கொடுத்தா இந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க, நம்ம தலைவர் காசு கேட்டாட்டு அவருக்கு அடிச்சு வச்சிருக்காங்க. இதுக்குதான் வந்து டிவி சீல் முகம் இருக்கக்கூடாது என்பது. தலைவர் வந்து காசை எடுத்துக்கிட்டு அந்த காசை என்ன பண்ணாரோட தெரியல, திருப்பியும் தரல யாருக்கிட்டையும். நீ வந்தா கோடீஸ்வரன் ஆகும், லட்சாதிபதி ஆகுவோம்ட்டு லட்சத்தை சுட்டிக்கிட்டு தலை ஓடி விட்டாரு போல. இது தப்பு தப்பா சொல்லி மேனிபுலேட் பண்ணாது, அப்படியெல்லாம் இல்ல. பாத்தீங்களா கோவம் வருது. பணம் தரலையான்னு தெரியாது, ஆனா பணம் போட்டவங்க மொத்தம் நாம சாதித்தாரு தலைவர். இப்ப பார்க்கமா நமக்கு தெரியும் எதுக்கு அவ்வளவுதான் வேலை. டிவி சீல் நடிச்சோமா நாளை உசார் பண்ண டிவி சீல் நடிச்சோமா 10 வருஷத்துல அங்கிள் ஆனோமா அப்படின்னு இல்லாம தலைவர் வந்து தேவையில்லாத ஹீரோ ஆகுற அப்படின்ட்டு கிரௌட் பண்ணிங்கலாம் பண்ணி தலைவர் ஃபைல் ஆயிட்டாரு. சரி வேணாம்ண்ணே, நீ படம் எடுக்க வேணாம்ண்ணே, காசா திருப்பி கொடுண்ணே. 100 ரூபா போட்டியாடி? 250 rupees. 250 ரூபாயா? 250 ரூபா கொத்தீங்கன்னா ஒரு வேளை பிரியாணி சாப்பிடுவேன்னு, காசு திருப்பி கொடுக்கணும். அவ்வளோதான் டாமம் போட்டாங்க தலைவிக்கு. அதுதான் உனக்கு தெரியுமா, என்னோட ஃப்ரெண்டு 400 rupees போட்டான். 250 ரூபாயே திரும்பி வரலையா? போராட ரத்தம் வந்திருக்கு போது மொத்தத்தில் தலையை டாமம் போட்டு விட்டாரு. அவ்வளோதான். ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வந்து யார் பண்ணது வந்து எதுக்கு இந்த வேலை பண்ணாங்க, ஏன் அப்படி பண்ணாங்க, என்னத்தை அப்படின்னு தோன்றதை வந்து காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அதை வந்து நான் பாட்டில் சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏன் தெரிஞ்சவங்க இருக்காங்க ப்ரோ, நீங்கள் இவரை விட்டீங்க ப்ரோ அவரை விட்டிப்போ தோணுச்சு அப்படின்னா காமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க, அவங்களால சேர்த்து வச்சு செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகே சோல்ஜர்ஸ், போகிறவங்க சும்மா போகாதீங்க, லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நானும் உங்களை வந்து இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன். போட்றேன், பாய்.